ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கால்சியம் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவில் பன்னீரை வச்சு ஒரு லஞ்ச் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது 8 மாத குழந்தைங்கள்லேருந்து எல்லா குழந்தைங்களுமே தாராளமாக சாப்பிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கறலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் கொஞ்சமா சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம திருகி வச்சிருந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போனதும் தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 200 கிராம்ல தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விட்டுக்கோங்க. கடைசியா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்து 1 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ரைஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. ஃபைனலா மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. உங்க குழந்தைங்க பன்னீர் சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க.